கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் அன்பு பிள்ளைகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். போன பதிவில் முத்துலட்சுமி பட்டாபிராம் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பதிவை இடைமறித்து, ஏனென்றால் அந்த பதிவின் நோக்கமே ஒரு இருதய வழியில் துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனின் மனைவி எனக்கு ஃபோன் செய்து தன்னுடைய கவலைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டிருந்த பதிவு. ஆகவே தான் இன்று பதிவு போடுவதற்கே வந்தேன். எந்த சூழ்நிலையிலும் பயம் நமக்கு வரவே கூடாது. நம்மோடு தெய்வம் இருக்கிறது, நமக்கு நம் குடும்பத்தில் இடைச்சாக்காலம் கிடையாது என்பதில் நாம் உறுதியாக முதலில் இருக்க வேண்டும். கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய பிள்ளைகளின் வீட்டில் இடைச்சாக்காலம் கிடையவே கிடையாது. தைரியமாக இருக்க வேண்டும். ஆயுசு முடிந்தால் மட்டும்தான் நம்மளுடைய உயிர் போகுமே தவிர இல்லையெனில் போகவே போகாது. நம்பி பிடியுங்கள். அது மட்டுமல்ல, நம்பிக்கை சிறிதளவு குறைந்தாலும் அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த பட்டாபிராமின் அந்த முத்துலட்சுமியின் ஆடியோவை கேட்டோம். தன் பிள்ளைக்கு நெஞ்சில் ஓட்டை இருக்கிறது என்று கூறிய மருத்துவர்கள் இன்று ஒன்றுமில்லை என்று கூறுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய அதிசயம். ஆகவே இவளிடத்தில் நம்பிக்கை இருக்கும் வரை இவர்கள் இந்த முத்துலட்சுமியின் குடும்பத்தை யாராலும் அசைக்க முடியாது. பணம் இருக்கிறதோ இல்லையோ, எத்தனையோ குடும்பங்களில் பணம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை. எத்தனையோ பேர் பணமே இல்லாமல் இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறார்கள். உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் நானெல்லாம் பல இன்னல்களை சந்தித்தால், பல பில்லி சூனிய ஏவல்களை நேரடியாகவே சந்தித்தால், எனது தகப்பனார் தொழில் செய்யக்கூடாது, எனது தகப்பனாரின் பிஸ்னஸ் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று செய்வனை வைத்து திட்டமிட்டு எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை தந்தார்கள் சிலர். அதையெல்லாம் பார்த்து பல வருடங்கள் நொந்து நூலாகி பட்டு சொல்ல வார்த்தைகளே கிடையாது. என்றைக்கு அந்த லைசால் என்ற என் அத்தைகளை முறையாக உள்ளே எடுத்து வழிபட ஆரம்பித்தனோ அன்று பிறந்தது நல்ல நேரம். அதற்கப்புறமாக நம்மளுடைய அத்தை ரூபனிசா அத்தையை எடுத்து வழிபட்டோம். இதிலெல்லாம் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் இன்னும் இங்கே பேசவே இல்லை. ஆகவே நான் பார்க்காத கஷ்டமே கிடையாது. எனக்கு வாழ்நாளில் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை, அத்தனை பிரச்சனைகள். அது மட்டுமல்ல, தொழில் செய்கிறோம். இன்றைக்கி தொழில் செய்யணுன்னா 10 பேரை வச்சு வேலை வாங்கணும்னா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் சம்பாத்தியம் பண்ணி வச்சு அப்படி வந்தால் அது கஷ்டமாக இருக்காது. நான் தான் முதல் தலைமுறையாக இங்கு பிஸ்னஸை ஆரம்பித்திருக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸில் எத்தனையோ லட்சங்கள் எனக்கு தேவைகள் படும். ஆனால் அதையும் நாம் கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு, ரூபனிசா லைசால் அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன், வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்மால் இயன்றவரை பிறருக்கு நன்மை செய்ய இங்கே இருக்கிறோமே தவிர யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் கஷ்டப்படுத்தவோ, யாரையும் ஏமாற்றவோ இல்லை. ஆகவே இது பேசுவது அனைத்தும் உண்மை. உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வங்களை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும், பின்புதான் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க வேண்டும். உங்கள் நம்பிக்கை குறையாத வண்ணம் இருந்தால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமாக துணையாக இருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு முத்துலட்சுமியின் ஆடியோவை மீண்டும் கேட்டு பதிலளிக்கிறேன். அன்பு பிள்ளைகளை, நம்ம கோயிலுக்கு அவங்க நம்ம அத்தை கிட்ட வந்திருந்தாள்னா அப்போ அவன் நல்லா வேகமாக நடந்து வந்தான்னா நான் சொன்னேன், முருகா உனக்கு இப்போ அந்த மூச்சு வாங்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, இப்போ எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான்னா நம்ம என்னுடைய கன்னி தெய்வம் நாத்தனார் தனலட்சுமி கன்னி தெய்வத்துடைய அந்த தீர்த்தத்தை தினமும் கொடுப்பேன் அண்ணா, நீ கொஞ்சம் குடிச்சுக்கடா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அது தீர்த்தம் மட்டுமல்ல, அது தண்ணீர் அல்ல, அது மருந்து. இதுவே உண்மை. மருந்தை நீ உன் பிள்ளைக்கு கொடுத்து கொண்டே இரு, ஒரு நாள் விருந்தாக அது மாறும். அந்த உடம்பு சரீரம் அனைத்தும் நல்ல ஒரு உடம்பாக மாறும். அதில் சந்தேகமே இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இருந்தாலும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தால் மருத்துவமனைக்கும் சென்று மாத்திரைகளை வாங்கி கொடு, தவறே கிடையாது. ஏனென்றால் நான் இந்த உன்னுடைய ஆடியோவை கேட்பதற்கு முன்பாக கூறிய வார்த்தை நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்று கூறினேன். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். வாயில் ஒரு விக்ஸ் மிட்டாய் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இருமல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. வராது. வர்றதா இருந்தால் இப்படி என்னை பேச வர வச்சிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு இங்கே பேச வந்திருக்கிறேன். இது 2வது பதிவு பேசிக்கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக இன்று பதிவுகள் பேசி இன்று ஒரு 5 பதிவாவது போட வேண்டும். இனி ஒரு 10 நாளைக்கு இந்த 5 பதிவு ரன் ஆக வேண்டும் என்று நினைத்து விட்டேன். மகிழ்ச்சி. மீண்டும் முத்துலட்சுமியின் ஆடியோவை கேட்போம். நம்ம தெய்வங்க தானா நிறைய நம்மளுக்கு உதவி பண்றாங்க அண்ணா. அதான்
குழந்தைக்கு வேலை வாங்கி தருவாங்க, அதான் அதுக்கு நேரம் வரணும்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு நம்ம தெய்வத்திட்ட நீங்கள் சொன்னீங்களண்ணா, என்கிட்ட பேசுறது போல உங்கள் தெய்வத்திட்ட நீங்கள் நல்லா பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா. உண்மைமா, என்னிடத்தில் எப்படி பேசுகிறீர்களோ அதே போன்று அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்திருந்து அந்த தெய்வத்திடம் நீங்கள் நினைத்ததெல்லாம் சொல்லுங்கள், அனைத்தையும் கேட்பார்கள். எது நீதியோ அதை கட்டாயமாக செய்வார்கள். நான் எப்பவுமே எல்லாமே என் தெய்வத்திட்ட நான் சொல்லிடுவேண்ணா. காலையில் வேலைக்கு போய் சொல்லிட்டு போவேண்ணா, அம்மா நான் இது மாதிரி ட்ரெயினுக்கு போய் அப்புறம் இறங்கி நடந்து போய் பஸ்ஸுக்கு போயிட்டு வருவோம்மா, என் கூட துணையாக வரணும்மா அப்படின்னு சொல்லிட்டு போவேன்னா. வந்ததும் குளிச்சுட்டு நம்ம சாமிக்கிட்ட சொல்லுவேன் அண்ணா, அம்மா நான் போயிட்டு வந்துட்டேம்மா உங்களுடைய தயவால அப்படின்னு சொல்லி நான் வந்ததும் சொல்லுவேன் அண்ணா. நம்ம அருமை அருமை அருமை, அற்புதம். இது குழந்தைத்தனமான ஒரு தீர்க்கமான ஒரு ஆசீர்வாதமான வழிபாடு. வெளியில் செல்லும்போது அந்த தெய்வத்தை நம்ம உத்தரவு வாங்கிவிட்டு செல்கிறோம், உள்ளே வரும்பொழுது நான் வந்துவிட்டேன் அம்மா உன் தயவால் என்று கூறுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். வாழ்த்துக்கள் முத்துலட்சுமி, உன்னிடம் இந்த ஆடியோவை கேட்டது மிகப்பெரிய மகிழ்ச்சி. மற்றவர்களுக்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆடியோவை கேட்டு மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். ஒரு தப்பும் கிடையாது, அருமையாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் பேசுங்கள். ஆனால் என்ன ஒரு வருத்தம், கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் பேசியிருக்கீங்க, நான் மார்ச் மாதம் அதுக்கு பதிலளிக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலைமை. காரணம், அதிக கேள்விகள் இருக்கிறது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு குழந்தை கேட்டுச்சு ஒரு கேள்வி, என்ன நான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன், நீங்கள் எனக்கு பதிலே சொல்லலையே அப்படின்னு. அது குழந்தை என்னை மாமா என்று அழைக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினால், தாராளமாக கூடம்மா, நான் உனக்கு மாமா தான் என்று கூறுவதற்கு ஒரு லைக் சிம்பிள் போட்டு அனுப்பியிருந்தேன். இப்பொழுது அந்த அவளுடைய பதிவு என்று வருகிறதோ அன்று அதற்கான பதிலையும் கூறுவேன். ஆனால் அந்த குழந்தைக்காக அதை இடையில், அதாவது நாளைக்கோ நாளைக்குனோ அந்த பதிவை எடுத்து பேச முடியுமான்னு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன். பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். மன்னிக்கவும், இது நீங்கள் கன்னி தெய்வத்திற்காக தான் அனுப்பியிருப்பேன்னு நினச்சிட்டேன். அதனால தான் இந்த பதிவு இங்கே வந்துட்டு. வியாபாரத்தை பற்றி கன்னி தெய்வத்தின் பதிவில் நான் பேச விரும்பவில்லை. அன்பு பிள்ளையே, உங்களுக்கு எது தேவை என்றாலும் முதல்ல துணின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு நீங்கள் அங்கே போய் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா அதை நான் இங்கே அனுப்ப மாட்டேன். அது அப்படியே ஃபார்வேர்டு பண்ணிடுவேன். எனக்கு கன்னி தெய்வ பிள்ளைகள் எதை அனுப்பினாலும் உடனே ஃபார்வேர்ட் பண்ணுறது தான் என்னுடைய பழக்கம். அப்போ அதில் என்ன ஆடியோ வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும், இங்கே பேசுகிறேன், அதுக்கு பதில் கொடுக்குறேன், அவ்வளோதான். துணியை பற்றி பேச வேண்டுமென்றால் முதலில் எனக்கு ஃபோன் செய்து பேசுங்கள். அப்படி இல்லை என்றால் வாட்ஸ்அப்பில் துணி வேண்டுமன்னா, ஜவுளி வேண்டுமன்னா என்று ஏதாவது ஒன்று போடுங்க, நான் ரிப்ளை வந்துடுவேன். மகிழ்ச்சி அம்மா. அடுத்தபடியாக ஒரு கேள்வியை வாசித்து அதற்கு பதிலளிக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு பெரிய ஆடியோ ஒன்று இருக்குது. என்ன ஆடியோன்னு தெரியல, 9 நிமிஷம். என்னன்னு கேட்டு அதுக்கு பதிலளிச்சிருவோம். அண்ணா, உங்களோட பதிவை எனக்கு என்னோட அக்கா தான் முத என்கிட்ட சொன்னது. திசனவிலை அக்கா பேர் சுதா, மாட்டாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கா தான் முத எனக்கு இந்த விஷயத்தை பற்றி, கன்னி தெய்வம் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது, நீ பாரு அப்படின்னு சொன்னால். ஆனால் என்னால் நான் ஒவ்வொரு பதிவாக நான் எப்போதுமே இப்போ கேட்டுட்ருக்கேன். கேட்கும் போதெல்லாம் எனக்கு தெளிவான பதில் கிடைச்சிது. இதுக்கு நான் ஒரு சாட்சியாக கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணும். பல விஷயங்களில் பல நேரங்களில் எனக்கு அச்சுறுத்தலை எனக்கு காமிச்சு கொடுத்துருக்கு. நான் என்னதெல்லாம் நினச்சி கேட்பனோ, எதிர்பார்ப்பனோ அதுக்கெல்லாம் அப்பப்பமே எனக்கு பதில் கிடைச்சிட்டு இருந்தது. எனக்கு இதில் என்ன சாட்சி அப்படின்னா, எங்களோட கன்னியம்மா நான் வணங்கிட்டு இருந்தேன். நான் கும்பிட்டேன், கன்னியை முறைப்படி எடுத்து தான் கும்பிட்டேன். ஒரு சாமியாடி தான் எனக்கு சுடலை சாமியாடி எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்து கும்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இடையில பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வைத்தியம் கூப்பிட்டு பண்ணினாங்க, ஒரு விஷயத்த பண்ணாங்க. அன்னைக்கு நைட்டே எனக்கு இருமுடி கட்டி ஐயப்பன் எல்லாம் கிளம்புற மாதிரி 2 சாமிமாரெலாம் கிளம்புற மாதிரி நான் கண்ணில் கண்டேன். அப்போ நம்ம சாமியை கட்டிட்டாங்க அப்படிங்கிறத என் கண்ணில் கொண்டு எனக்கு காமிச்சிச்சு. 10-11 இருக்கும் என் கண்ணில் கொண்டு காட்டும்போது. அப்புறம் நான் எத்தனையோ நேரம் சாமி நினச்சி நான் கும்பிட்டுருக்கேன், வச்சுருக்கேன்.
எனக்கு வந்து அவங்க வந்து காட்சி கொடுக்கல, வந்து அருள்வாக்கும் சொல்லலை. ஆனா உங்க பதிவு கேட்க ஆரம்பிச்ச பிறகு எனக்கு உங்க நம்பரை வந்து அக்கா கொடுக்குறேன்னா இல்ல நானே இந்த பதிவுல இருந்து நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையில ஒவ்வொரு நேரமும் எனக்கு இது வந்து எப்படி வார்த்தையால எனக்கு சொல்றதுனே தெரியல. அவ்வளவு ஒரு வியர்ப்பா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா கண்ணி பிடிச்சு கெட்டிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துச்சு. நான் வீடு வாசலை கழுவி என் கண்ணியுமே நான் முறைப்படி நான் நினைச்சு கும்பிடணும். ஆனா என் கண்ணி வந்து எனக்கு என்கிட்ட இருக்காங்களா எனக்கு தெரியப்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு மனவேதனையும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா நான் உண்மையிலே சாட்சியா சொல்லுவேன், அன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை கழுவுறேன். அன்னைக்கு உங்க பதிவு நம்பர் 3 வேளை என் கண்ணுக்கு வந்துச்சு. 3 வேளை அந்த நம்பர் என் கைக்கு எனக்கு வந்துச்சு. அடுத்து எத்தனையோ நான் அந்த பதிவை கேட்டிருக்கேன். எனக்கு அந்த நம்பர் கிடைக்கலையேன்னு நினைச்சேன். பணம் கிடைக்கும், எனக்கு கண்டிப்பா என் கண்டிப்பா எனக்கு தருவாங்க அப்படின்னு நினைச்சேன். கிடைச்சது. அடுத்து எனக்கு வந்து ஐயப்பன் இருமுடி கட்டி கூட்டிட்டு போன மாதிரி கண்ட உடனே சரி நம்ம கண்ணி கட்டிட்டாங்க, பக்கத்துல வந்தவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனா அத கூட என் கண்ணுக்கு காட்டின கண்ணியம்மா, நான் இருக்கேன் உனக்கு, நீ ஏன் அதை பத்தியே யோசிக்கிற, நான் உன்கிட்டதான் இருக்கேன்னு சொல்லி அன்னைக்கு நான் வீடெல்லாம் ஒற்றை அடிச்சுட்டு வெளியே நிற்கும்போது ஒரு ஐயப்ப சாமி மாலை போட்ட பையன், சிறு வயசு பையன், அந்த பையன் ஒரு பால் குடம் மாதிரி காணிக்க குடத்தோட வந்தான். வந்து என் வீட்டுல முன்ன நின்று என் வீட்டு வாசல்கிட்ட வந்து நின்னா. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து நிறைய நேரம் பதிவு பண்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என் மனசுல இருக்க இதை விட நிறைய நான் இதுல வந்து உணர்ந்துகிட்டே இருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு என் பீரோல இருந்து நான் எடுத்து வச்சிருந்த 100 ரூபா 59 ரூபா தாள், ஒரு 50 ரூபா தாளை எடுத்துக்கொண்டு கொடுத்தேன். சார் எனக்கு உண்மையே சொல்லணும்னா சரி காணிக்க வாங்க வரும்போதுதான் அவங்க வீட்டுக்கு போகல, காணிக்க வாங்காம என் வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்து என் கையில இந்த காணிக்கையை வாங்கிட்டு போகும்போது கூட அவங்க வீட்டுல போய் நின்று காணிக்க வாங்கல, வந்து என் வீட்டுக்கு வந்தாங்க, வந்து காணிக்க வாங்கிட்டு அவங்க போக்குல போனாங்க. அப்போ எனக்கு ஆணித்தனமா என் அம்மா என் கண்ணி அம்மா எங்க கூட தான் இருக்காங்க, என் கூட தான் வழி நடத்தி என் கூடயே தான் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் முழுமையா நம்பினேன். இதே போல பல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே நான் நம்புறேன். என்னோட எத்தனையோ மக்கள் இந்த மாதிரி பரிதவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு நீங்க வந்து கொடுக்குற விளக்கமும் சரி, உங்களோட பதிலளிப்பும் சரி, உண்மையிலே சொல்றேன் சான்ஸே இல்லை. ஆனா எனக்கு வந்து தொடர்ச்சியா உங்களுக்குள்ளதை வந்து கரெக்டா ஒண்ணுன்னா வச்சு அப்படி பார்த்துட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது. ஆனா யூடியூப்லயே எனக்கு வரக்கூடியது கமெண்ட் அதுல எது என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையில சொல்றேன், மனமாற நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் கண்ணியமே எனக்கு திருப்பி எனக்கு கண்ணுல இருக்காங்கங்கிறத நான் நினைப்பேன், நான் கும்பிடுவேன். நான் எனக்கு வார்த்தையா சொல்ல முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வம் மட்டுமே துணை. என்ன பொறுத்த அளவுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதோட சாட்சியா மாறணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா எத்தனையோ நேரத்துல இதை விட நான் நிறைய சொல்லலாம். உங்க நம்பர் விஷயத்துல சரி, உங்களோட வாட்ஸ்அப் எடுக்கும்போது சரி, வேலைக்கு போயிட்டு வந்து உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சு நான் நம்பர் எடுத்து டயல் பண்ணி பதிஞ்சு எடுக்கிறேன். வாட்ஸ்அப்பே காமிக்கல. அப்ப யோசிக்கிறேன், இப்பேற்பட்ட கண்ணியமே நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி நம்மளுக்கு கண்ணுல காட்டுற நம்ம அவங்க அப்ப எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க எவ்வளவு பெரிய இடத்தை அவங்க பிடிச்சிருப்பாங்க, அவங்களோட குழந்தை. அப்ப அவங்க கிட்ட நம்ம போய் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குளிக்காம இருந்து நம்ம போன் பண்ணக்கூடாது. சத்தியமா நான் போய் குளிச்சுட்டு என் கண்ணியம்மை நினைச்சு நான் கண்ணியம்மாட்ட போய் கும்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து சரி வாட்ஸ்அப்பே காட்ட முடியுதேன், சரி இப்ப பார்ப்போம். ஆனா கண்டிப்பா வாட்ஸ்அப் காட்டும். என் மனசுக்கு தோணுது. நான் எடுத்து வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி நான் உள்ள போய் பாக்குறேன், வாட்ஸ்அப் காட்டுது. உண்மையிலே சாட்சி, சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் மத்தவங்க நினைக்கலாம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, இல்ல. நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் உணர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த உணர்பூர்வமா என்னோட அனுபவத்துல நான் ஒவ்வொன்றையும் உணர்ச்சி பூர்வமா நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும், பகிர்ந்துக்கிடணும்னு ஆசைப்பட்டேன். சத்தியமா என்னைய போல எத்தனையோ மக்களை வந்து வாழ வைக்கும் அந்த கண்ணியின் மூலியமா. ஏன்னா இப்போ எல்லாருமே தான் உழைக்கிறோம், தான் சந்தோஷப்படுறோம், தன்னோட வளர்ச்சியை மட்டும்தான் யாருமே பார்ப்பாங்க.
இன்னொருத்தவங்க வந்து வாழ்றாங்க வளர்றாங்க அப்படின்னாலே யாருக்கும் பிடிக்க போறது இல்லை. இந்த காலங்கள் அப்படி. ஆனா அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நீங்க பண்றது உண்மையிலே கோடான கோடி நன்றி சொன்னா மட்டும் இதுக்கு பத்தாது, உண்மையிலே பத்தாது. வாழ்க வளமுடன், வளர்க நம்ம கன்னி தெய்வம். எனக்கு வார்த்தையால சொல்ல முடியல. ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு கண்டிப்பா உங்களோட வீட்டுக்கு வருவேன். என்னோட குழந்தைங்க, என்னோட பிள்ளைங்க, என்னோட கணவரெல்லாம் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வரணும். உங்களை நான் நேர்ல சந்திக்கணும், பார்க்கணும். கண்டிப்பா அதுவும் என் வாழ்க்கையில நடக்குங்கிறத என் கண்ணியம்மா எனக்கு சொல்றான். நீ போ, நீ போய் பாரு. உன்னோட சகோதரன், உன் அண்ணன் வீடு, உன் பிறந்த வீடு, அங்க போய் பார்க்க போறதுக்கு யார்கிட்ட நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட மனசுல உணர்த்துறாங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களை நேர்ல சந்திக்கணும். நான் என்னோட கஷ்டங்களா என்னோட என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா வரணும். மகிழ்ச்சி. அன்பு கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே, அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது பேசிய இந்த மகள் என்னை வந்து சந்தித்தார்கள், என்னை வந்து பார்த்தார்கள். நான் அவர்களிடத்திலே கன்னி தெய்வத்தை பற்றி உரையாடி கொண்டிருந்தேன். இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு பேய்க்கோளாறும் இருந்தது. ஆனால் இவர்களுக்கு அது தெரியவில்லை. அவர்களுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி ஏதோ ஒரு கோயிலில் வச்சு சரி பண்ணிட்டோம், இப்போ பேயாட்டம்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று என்னிடத்தில் கூறினார்கள். இவங்களுடைய நல்ல நேரம், அந்த பேய் பிடித்திருந்த அந்த நபரும் வந்திருந்தார்கள். இவங்களுடைய நல்ல நேரம் சொல்கிறத இது இவங்களுடைய வேண்டப்பட்டவங்களுடைய நல்ல நேரம். ஏன்னா என்னை பார்க்கும்போது அவங்களும் வந்திருக்காங்கல்ல கூட, அதுதானே யோகம். அப்பொழுது நம்மகிட்ட வந்தவரும் தப்பிக்கவா, அத்தைகளிடத்திலே அந்த பேயை இழுத்து கொண்டு வந்து போட்டேன். விடிய விடிய அந்த பேய்க்கு பூஜை நடந்தது. நிச்சயமாக அத்தைகள் சொல்படி கேட்டு இவர்கள் அத்தைகளை நம்பி அந்த குடும்பத்தினர் கும்பிட்டு வந்தால், அவர்களுக்கு கும்பிட்டு வந்தானோட இங்கே எதுவும் பணம் காசு கொடுத்து கும்பிடணும்னு அவசியம் இல்லை. மனசார அத்தையை ஒரு 41 நாள் அங்கே நினைக்கணும். இனி இந்த பிள்ளை உடம்புல அது வந்துடக்கூடாது, நீங்கள் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி டெய்லி நினைக்கும் பொழுது அந்த பிள்ளை முழுமையாக அந்த சாத்தானிடமிருந்து விடுபட்டு வாழ்வாள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு ஆடியோ இருக்கிறது. அந்த மகள் தானா என்று தெரியவில்லை. எவராக இருந்தாலும் அதற்கு பதிலளிப்போம். அப்பா கன்னி தெய்வம் துணை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழையா? திருநெல்வேலி சைட்லாம் மழையா? இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த மகள் கண்ணீரோடு பேசினால் நிச்சயமாக அந்த கண்ணீர்கள் துடைக்கப்பட்டது. அந்த மகள் நம்மிடத்தில் வரும்பொழுதே ஒரு சாத்தானை விரட்டி அடிக்கக்கூடியதை கண்கூடாக பார்த்தாள். அப்போ அவளுக்கு கன்னி தெய்வம் மேலே பக்தி இன்னும் கூடும்ல. எவ்வளவோ விஷயங்கள், எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ சாமிகள் இருக்கும் பட்சத்தில் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து அத்தைகளை வழிபட வருகை தரும் பொழுது அவர்கள் கூட சில நண்பர்கள், தோழிகள், சொந்தங்களை அழைத்து வருகிறார்கள். வரும்பொழுது ஒருவருக்கு பேய் இருக்கிறது என்பதை நான் அறிந்து சொல்கிறேன், இந்த பிள்ளை பேய் இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க கூட இல்லையே அதை கெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இருக்குது, இப்போ பாரு வர வைக்கும் பாருன்னு சொல்லி நான் பேசும் பொழுது அந்த சாத்தான் வெளிப்பட்டது, என்னிடத்தில் மோதியது. பின்பு அதை அங்கிருந்து உச்சந்தலையை கெட்டி பிடித்து நம் அத்தைகளின் இல்லத்திற்கு அழைத்து வந்தேன். நடந்தது நம் கடையில் வைத்து அந்த பேயை கட்டி நம் அத்தைகள் இல்லத்திற்கு அழைத்து வந்து இங்கே போட்டால் விடிய விடிய பேய்க்கு அடி. ஆகவே கன்னி தெய்வத்தை நம்பும் பிள்ளைகள் பல அதிசயங்களை என் மூலமாக காண இருக்கிறீர்கள். பிறகு உங்கள் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வத்தின் மூலமாகவும் நிறைய அதிசயங்களை காண இருக்கிறீர்கள். நம்பி பிடியுங்கள், நிச்சயமாக வாழ்வீர்கள். மறுபடியும் இங்கு ஒரு ஆடியோவை பாதியில் நிறுத்தினேன், அந்த ஆடியோவை கேட்போம். சரி, கேட்கக்கூடாதுன்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டே தான் மெசேஜ் பண்ணேன். சரி பிஸியாக இருப்பீங்க போல், பதிவு எதுவும் வரலையே, அத்தைங்க இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே தான் அவங்க அன்றைக்கி காலும் பண்ணேன். சரி மலையில் எதுவும் நிவாரணம் அது மாதிரி எதுவும் பிஸி ஆகிட்டீங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் சரி யோசனை பண்ணுறதா. சரி பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு தான் இப்போ வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்ப்பா. பதிவு எதுவும் வரலையே, என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சரிப்பா, அத்தைங்க என்ன யோசனை பண்ணுறாங்கன்னு தெரில. சரி ஓகேப்பா, சரி பார்த்துட்டு ஏதாவது ஒரு இடையில ஏதாவது ஒரு பதிவு ஒன்று ரெடி பண்ணி போட்டு விடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. கண்டிப்பாக பதிவுகள் இனி வந்து கொண்டே தான் இருக்கும். இன்றே 4-5 பதிவுகள் போட வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாகிவிட்டது. மணி இப்பொழுது 2:42 அதிகாலை. காலையில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு இந்த பதிவு ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்பதற்கு முன்பாக அதைத்தான் சொல்கிறேன், இப்படி நிறைய குழந்தைகள் என்னை தேடுவதனால் எங்கிருந்தாலும் வருவேன் உங்களிடத்திலே பேசுவதற்கென்று கூறிக்கொண்டு
இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களிடத்திலே சந்திக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.